ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இளைவேந்தன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியோட மாறல் என்னன்னா, நம்ம மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் நினச்சா நம்மளுக்கும் அது கெடுதலாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினச்சா நம்மளுக்கும் நல்லது தான் நடக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்காங்க. அந்த ராஜாவுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 3 குழந்தைங்கள இந்த ராஜா யாரை நம்ம ராஜாவாக்கலாம், யார் இந்த நகரத்தை நல்லா பார்த்துப்பா, எல்லாருக்கும் எந்த கவலையுமே இல்லாமல் யார் நல்லா பார்த்துப்பான்னு அந்த ராஜா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் முதல் பையனை தான் நீங்கள் ராஜாவாக ஆக்கியே ஆகணும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ராஜா மட்டும் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. டக்குன்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஐடியா வருது. அடுத்த நாள் போய் அந்த 3 மகன்கிட்டையும் அந்த ராஜா போய் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் உங்கள் 3 பேர்லேயும் ஒருத்தரை நான் ராஜா ஆக்க பார்க்குறேன். ஆனால் மற்றவங்களாம் சொல்கிறாங்க, வெளியேருந்து வரவங்களாம் சொல்கிறாங்க, நம்ம முதல் பையனை தான் நான் ராஜா ஆக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன படுதுன்னா, யார் ரொம்ப நல்லா, யார் நம்மளோட நகரத்தை யார் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நம்மளோட மக்களை யார் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க, அவங்கள தான் நான் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சாக்கு கொடுக்குறேன். நீங்கள் காட்டுக்கு போய் ஏழைகளுக்கு மக்களுக்கு அளிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் அதில் போட்டு வைங்க. போட்டு வச்சோடனே நீங்கள் அது என்கிட்ட காட்ட வேணாம். நீங்கள் அதை என்ன செய்யணும் நீங்கள் வந்தோடனே நான் சொல்கிறேன். அது எப்போ நிறையுதோ அப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும் அவர் சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அனுப்பிச்சி வச்சோடனே 3 பையனில் முதல் பையன் அங்கே இருக்க நல்ல நல்ல பழங்கள், ஃப்ரூட்ஸ், சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ், இது பெரியவங்க சாப்பிட்லாம், சின்னவங்க சாப்பிட்லாம், எல்லாத்தையும் எடுத்து சாக்குக்குள்ளே போடுறாங்க. 2வது பையன் அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அழுகி போன ஃப்ரூட்ஸ், கீழே கிடக்கிற ஃப்ரூட்ஸ் எதுன்னே பார்க்காம கீழே கிடக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் 3வது ஒருத்தவங்க அவங்க எப்பயுமே யாருக்குமே நல்லது செய்யணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதனால் அப்பா தான் அதை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால் நம்ம கீழே இருக்க குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுடலாம், கீழே குப்பையை நம்ம க்ளீன் பண்ணிடலாம், குப்பையை நம்ம இதில் எடுத்துகிட்டு போடலாம், அப்பா தான் பார்க்க மாட்டாங்களே, அதை போய் அதுக்கப்புறம் நம்ம ஏழைங்களுக்கு கொடுத்துடலாம், ஏழைங்க என்ன பண்ண போகிறாங்க நம்மளான்னு நினச்சிக்கிட்டு குப்பையெல்லாம் எடுத்து அந்த சாக்குக்குள்ளே போடுறாங்க. 3 பேரும் அந்த சாக்கு நிறைஞ்ச உடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த ராஜா சொல்கிறாரு, அந்த ஏழைங்க யாரும் இல்லை, நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் 2 வீக்ஸ் இந்த பொருட்களை வச்சு தான் நீங்கள் சாப்பிட்டாகணும், இந்த ராஜ்யத்துலேருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முதல் பையனை நீங்கள் கேட்க வேணாம், அவங்க ரொம்ப சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்குங்க. 2வது பையன் அழுகி போனதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனால் 3வது பையன் நம்ம சொல்லவே தேவையில்லை, அவனுக்கு வெறும் குப்பை தான் இருக்கிறதுனால அவன் முதல் நாளில் அவனால் சமாளிக்க முடியல. அதனால் அந்த ராஜா அந்த முதல் பையனையே ராஜாவாக ஆக்கிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்மளுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும், நம்மளுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும்னு நினைக்காம மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா நம்மளுக்கும் எப்பயுமே நல்லது தான் நடக்கும். அந்த முதல் பையன் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து போடுறதுனால அவனும் நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கான். 2வது பையன் பார்த்திங்கன்னா கெட்ட ஃப்ரூட்ஸ்லாம் போடுறதுனால அவன் கொஞ்சம் தான் அதுலேருந்து எடுத்து சாப்பிட முடியுது. அதுவும் அவனுக்கு 2 நாள் தான் பத்துச்சு, மீதி நாள்லாம் அவனுக்கு பத்தவே இல்லை. 3வது ஆளை பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கஞ்சமாக இருந்ததுனால அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அவருக்கு ஒரு நாளைக்கே அவருக்கு எதுவுமே கிடைக்கல. நம்மளும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ யாராவது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் நம்மக்கிட்டேருந்து ஒரு பென்னு கேட்குறான்னா நம்ம அவங்கக்கிட்ட பென் கொடுத்து உதவி பண்ணணும். அதுவே நம்ம கொடுப்பாம என்னால் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களும் அடுத்தவங்க பார்க்குற அடுத்தவங்களாம் இவன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறானே, அப்போ நம்ம மட்டும் எப்படி அவனுக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே நீங்கள் கொடுத்துனீங்கன்னா அதை பார்த்து மற்றவங்களும் இவன் அன்றைக்கி ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணால் அதனால இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் அவனும் அடுத்த முறை ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நம்மளுக்கு அவன் பெண்ணு கொடுப்பான். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கணும். நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுக்கும் நல்லது செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோவை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளைவேந்தன். தேங்க்யூ.